கடவுள் முருகனின் ஆசையோடு இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும். மார்ச் 2025 மாசி டு பங்குனி பண்டிகை விடுமுறை நாட்கள். ரம்ஜான் முதல் தேதி 2 ஞாயிறு, மாசி மகம் 12ஆம் தேதி புதன்கிழமை, ஹோலி பண்டிகை பௌர்ணமி கிரிவலம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை, காரடையான் நோன்பு 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, லைலத்துல் கதர் 27ஆம் தேதி வியாழக்கிழமை, தெலுங்கு வருடப்பிறப்பு 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ரம்ஜான் பண்டிகை 31ஆம் தேதி திங்கட்கிழமை. முக்கிய விரத நாட்கள்: அமாவாசை 29ஆம் தேதி சனிக்கிழமை, பௌர்ணமி 13ஆம் தேதி வியாழக்கிழமை, கிருத்திகை 5ஆம் தேதி புதன்கிழமை, சஷ்டி விரதம் 5ஆம் தேதி புதன்கிழமை, சஷ்டி 20ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை பிரதோஷம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மோர் தென் 1 மினிட் வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். நன்றி. தேய்பிறை பிரதோஷம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை, சங்கடகர சதுர்த்தி 17ஆம் தேதி திங்கட்கிழமை, சதுர்த்தி 3ஆம் தேதி திங்கட்கிழமை, ஏகாதசி 10ஆம் தேதி திங்கட்கிழமை, 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, சிவராத்திரி 27ஆம் தேதி வியாழக்கிழமை, திருவோணம் விரதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கவிதை: அப்பா. ஒவ்வொரு ஆண்களின் மனதில் இளவரசியாக இருப்பது மகள், ஒவ்வொரு பெண்களின் மனதில் இறைவனாக இருப்பது அப்பா. அப்பாவிடம் தன் கடைசி காலம் வரை மழலையாகவே வாழ்ந்துவிட்டு போகிறார்கள் பெண் குழந்தைகள். கனவில் கூட மகள்களுக்கு வேதனைகள் நெருங்கக்கூடாது என எண்ணுபவர் அப்பா. கடவுள் அளித்த வரம் கிடைக்கவில்லை, எனக்கு கடவுளே கிடைத்தார் வரமாக, அவர்தான் என் அப்பா. பெண்களுக்கு பாதுகாப்பு என்றவுடன் நினைவுக்கு வரும் முதல் ஆண் தன் தகப்பன்தான். அம்மா என்னை வயிற்றில் சுமந்தாலும் ஆயுள் வரை என்னை நெஞ்சில் சுமப்பவர் தான் அப்பா. உன்னை எதிர்பார்த்து பெற்றெடுப்பாள் அன்னை, உன் எதிர்காலத்தை பெற்று தருவான் தந்தை. சில நேரங்களில் பகைவன் போல தெரிந்தாலும் உனது பாசத்தை மிஞ்சிட யாரும் இல்லை உலகில், என் அன்பு அப்பா. மழலை மொழி தாய்க்கு புரியும், தகப்பன் மொழி மகளுக்கு மட்டும் புரியும். தான் கற்றதை விட அதிகம் தன் பிள்ளைகள் கற்க வேண்டும் என்று நினைப்பது அப்பா மட்டுமே. எதனையோ சரிவுகளுக்கு பிறகும் தைரியமாய் சிரித்து கொண்டிருக்கிற அப்பாவுக்கு நிகரான நம்பிக்கையூட்டும் புத்தகம் பிரபஞ்சத்தில் எங்குமே இல்லை. உலகிலேயே அதிக பாதுகாப்பு மிகுந்த இடம் தந்தையின் கை மட்டுமே. தங்கியிருந்த தாயின் கருவறை புனிதமானது, அதேபோல நாம் விழும்போது தாங்கிக் கொண்ட அப்பாவின் தோள்களும் புனிதமானது. பலரது வாழ்வில் கடைசி வரை விளங்கிக் கொள்ள முடியாத புத்தகம் அப்பா. தாங்கி பிடிக்க அம்மாவும் தூங்கி நிறுத்த அப்பாவும் இருக்கும் வரை யாரும் வீழ்ந்ததில்லை. பிள்ளைகள் கேட்கும் பொருளை வாங்கி கொடுப்பதில் தான் அப்பாவின் சந்தோஷம் நிறைந்திருக்கின்றது. குழந்தையாக இருந்த பொழுது உன்னை கட்டியணைத்தபடி உன் அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் வாழ்ந்த நாட்கள் மீண்டும் வராது. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.